வித்யாஸ்ரீ சுப்பிரமணியம் தாட் ஃபார் த டே. ஒரு நாள் கிருஷ்ணர் மரத்து மேலே உட்காந்து புல்லாங்குழல் வாசிச்சுட்டே இருந்தாராம். அவ்வளோ இனிமையாக வாசிச்சுட்டு இருந்தாராம். அப்போ அந்த மரத்துக்கிட்ட ஒரு ஆறு ஓடிட்டு இருக்கு. அந்த ஆத்துல இருந்து தண்ணி ராதை எடுத்துட்டு இருந்தாங்க ஒரு குடத்துல. ராதை தண்ணிக்கு எடுக்கும்போது தூக்கவே முடியல, ரொம்ப வெயிட்டா இருந்துச்சான். உடனே ராதை கிருஷ்ணரை கூப்பிட்டாராம். கிருஷ்ணா, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்றியா கிருஷ்ணா, என்னால் தூக்கவே முடியல, கொஞ்சம் வரியா ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு கேட்குறான். ஆனால் கிருஷ்ணர் காதுலயே உழுவலையாம். அவர் புல்லாங்குழல் பாட்டுக்கு அப்படியே இனிமையா வாசிச்சுட்டே அப்படியே மூழ்கி இருந்தாராம். ராதை எத்தனையோ தடவை கூப்பிட்றாங்களாம், அவர் திரும்பி கூட பார்க்கலையாம். ராதைக்கு சரியான கோவம் வந்துடுச்சு. போ கிருஷ்ணா, நீ எனக்கு ஒரு உதவின்னு கேட்டா எனக்கு ஒரு உதவியே பண்ண மாட்டேங்கிற, போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப வெறுத்து போய் கோவமா என்ன பண்றாங்க, ரொம்ப ரொம்ப முயற்சி பண்ணி அந்த வெயிட்டான குடத்தை தூக்கிட்டு வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போனோடனே அங்க பாத்தீங்கன்னா வாசல்ல கிருஷ்ணன் நின்று இருந்தாராம். ராதே என்ன கிருஷ்ணா, நான் இவ்வளோ தூரம் உங்களை கூப்பிட்டேன், நீங்க திரும்பி கூட பார்க்கல, இப்போ நான் குடத்தை தூக்கிட்டு வீட்டுக்கு வந்த உடனே நீங்க வந்துட்டீங்களா, இப்போ இங்க நீங்க எனக்கு என்ன யூஸ், எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லையே, நான் கஷ்டப்படும் போது கூப்பிட்டேன் நீங்க வரல, இப்போ எதுக்கு நிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு செல்லமா கோச்சுக்கிறாங்க. அப்ப கிருஷ்ணர் ராதை கிட்ட சொன்னாரா, ராதே ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோ, நான் உன் மேல பாரத்தை தூக்கி வைக்கிறதுக்கு நான் விரும்பல, நான் உன் பாரத்தை இறக்குறதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு கை பிடிச்சி அந்த குடத்தை இறக்கி வச்சாராம். இதில் கேட்டுட்டு இறக்கி வச்சதுக்கு அப்புறம் ராதைக்கு ஒரே சிரிப்பு வந்துருச்சா, ஒரே சந்தோஷம். ரெண்டு பேரும் போய் அவங்க அவங்க ஜாலியா இருந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது, எவன் ஒருவன் பெண்களின் பாரத்தை இறக்கி வைக்கிறானோ அவன்தான் சிறந்த காதலன், எவன் ஒருவன் பெண்களிடம் பாரத்தை ஏற்றி வைக்கிறானோ அவன் நல்ல காதனாக இருக்க முடியாது அப்படிங்கிறதா இந்த விஷயத்தோட பேச்சு. ஸோ நம்ம நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எந்த மாதிரி ஆளுன்னு பார்க்கணும். நம்மளோட பாரம் அப்படிங்கிறது நமக்கு ஒரு பிரச்சனை, காசு அது மட்டும் இல்லை, இவன் நம்மளோட மனபாரத்தை யார் இறக்கி வைக்கிறானோ அவன் தான் சிறந்த காதலன். எவன் நமக்கு மனபாரத்தை கூட்டுகிறானோ அவன் சிறந்த காதலனாக இருக்கவே முடியாது. அப்போ நம்ம சுற்றி இருக்கவங்க எந்த மாதிரி ஆள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். நம்ம சிறந்த காதலனை மட்டும் தேடக்கூடாது, நம்ம ஒரு சிறந்த காதலியாகவும் இருக்கணும். எவள் ஒருத்தி மற்றவர்களோட பாரத்தை ஏற்றாமல் அவங்களோட பாரத்தை இறக்குறாள் அப்படி நம்ம ஆப்போசிட் பண்ணிக்கணும். இன்னுமே மேல் ஃபீமேல் அப்படிலாம் கிடையாது. மேலாக இருந்தாலும் ஃபீமேலாக இருந்தாலும் நம்ம ஈக்குவலாக நினச்சி அவங்களுக்கு வேணுங்கிற சப்போர்ட், மென்டல் சப்போர்ட், ஃபினான்ஷியல் சப்போர்ட், எல்லா சப்போர்ட்டையும் நம்ம ஷேர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இந்த உலகம் மட்டும் எந்த உலகமே எந்த நாளுமே ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே, ஆறுதல் என்பது பிரச்சனைக்கான தற்காலிக தீர்வாகும், மாறுதல் என்பதே என்றும் நிரந்தர தீர்வாகும். ஒருவர் இப்படித்தான் என்று முடிவான பிறகு அவர்களை மாற்ற முயற்சி செய்யக்கூடாது, நாம் தான் நம்மை மாற்றிக் கொள்ள வேண்டும். சில சமயங்கள் மாற்றங்களை நம் மனது விரும்புவதில்லை, காரணம் அதை எப்படி கையாள போகிறோம் என்கிற பயமே. மாற்றம் எளிதானது அல்ல, ஆனால் அது வளர்ச்சிக்கு மிகவும் அவசியம். சிந்தனையில் சிறிது மாற்றங்கள் செய்தால் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி அடையலாம். இனிய காலை வணக்கம். இது அசோக் அருள்ல அமைச்சிருக்காரு. தேங்க்யூ அசோக்.